நிகழ்ச்சி மாநில தேர்தல் அதிகமான இந்திய வேட்பாளர்கள் களமிறங்குவாங்க அப்படின்றது என்னோட கணிப்பு. பார்ப்போம் அது சரியாகுதா இல்லையான்னு இன்னைக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகமான இந்திய வாக்காளர்கள், அதாவது 10க்கு மேற்பட்ட இடங்கள்ல 20% மேல இந்திய வாக்காளர்கள் வந்து இருக்காங்க. ஸோ வெற்றி தோல்வியை வந்து நிர்ணயிக்கக்கூடிய அந்த சக்தி வந்து இருக்கிற பல இடங்கள் இருக்கு. குறிப்பா ஐ திங்க் வந்து ஒரு 20 இடங்களுக்கு மேல 36 20 இடங்களுக்கு மேல 10% மேல உள்ள வாக்காளர்கள் இருக்காங்க. அண்ட் குறிப்பா ஒரு 11 இடங்கள்ல 20% அண்ட் அபவ், குறிப்பா பாட்டிசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீ தஞ்சோங் நாங்க தான் வந்து எப்பயுமே ஓட் பண்ணுவேன். சுவா அண்ட் லுக்குட் இந்த இடத்துல வந்து 20% மேல இந்திய வாக்காளர்கள் இருக்காங்க. ஸ்ரம்பான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரம்பான் ஜெயா, பாட்டிசன் அப்படின்னா ஞாபகமா சொல்லுவேன், மற்ற இடம்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கணும். மம்பாவ், ரஹாங், புக்கிட் கப்பாயாங், லோபா அண்ட் அருகாமையில் இருக்கிற நீலாயிலே வந்து அதிகமான இந்திய வாக்காளர்கள் இருக்காங்க. இது எல்லாமே 20%க்கு மேல. அண்ட் ஆக அதிகமாக இருக்கிறது வந்து கண்டிப்பாக ஜெரம் படாங் தொகுதி 33% அப்படின்னு நினைக்கிறேன். 2வது இடம் வந்து பாடிசன்ல இருக்கிற ஸ்ரீ தஞ்சோங். ஸோ அதிகமான இந்திய வாக்காளர்கள் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் ரிவர்ஸ்ல பார்க்க போகணும் அப்படின்னா, அதாவது வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோன்றதை விட கொஞ்சம் ரிவர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னா இந்த இடங்கள்ல இந்திய இந்தியர்களுக்கு உண்டான அந்த தேவைகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த கடந்து வந்த ஆட்சிகள் வந்து அந்த தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சாங்களா ஒரு கேள்வி. ஏன்னா அதே நேரத்தில் கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தா பத்தாதுல, அடுத்துக்குண்டான பதிலுக்கு போயிடணும்ல. ஸோ இதுக்கப்புறம் வரப்போறவங்க அதை பூர்த்தி செய்யக்கூடிய எஸ் அந்த ஒரு கமிட்மெண்ட் அல்லது வந்து அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்களா அப்படின்னு கண்டிப்பாக பார்த்து வாக்களிக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பு. இது கொஞ்சம் யூனிக்கான ஒரு எலெக்ஷனா தான் இருக்க போகுது. ஜோஹர் கம்பேர் பண்ணா இது கொஞ்சம் வேற தான். ஏன்னா போன தேர்தலில் மைக்கா இந்த மாநில தேர்தல் வந்து ஆக்சுவலி போட்டியிடல. ஆக்சுவலி முதல் முறையாக வந்து தேர்தலில் வந்து போட்டியிடாமல் இருந்தது இங்கே மட்டும் தான் நினைக்கிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். போட்டியிடல. ஸோ அதனால வந்து ஏறக்குறைய அந்த 10 11 தொகுதியில் நான் சொன்ன மாதிரி 2 இடத்துல பிஎன் வின் பண்ணியிருந்தாங்க. மற்ற இடங்கள் எல்லாமே வந்து பக்கத்தார் வின் பண்ணியிருந்தாங்க. போன தடவை கிளாஷ் இல்லை, பிஎனுக்கும் பிஹெச்க்கு வந்து கிளாஷ் இல்லை. ஆனால் இந்த முறை ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்லி எஸ் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஷுவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிளாஷ் கண்டிப்பாக இருக்க போகுது நண்பா. ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸ்ல கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம வாக்களிக்கிறதுனால வந்து அவங்க ஜெயிக்க போறாங்கன்றதை விட இந்த இடங்கள்ல இந்தியர்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஏன் அந்த லோக்கல் இஷ்யூஸ் தேவைகள் அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். அதை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய அந்த ப்ராமிஸ் மட்டும் இல்லை, வாக்குறுதி மட்டும் கொடுத்துட்டு போனா பார்த்தா கொடுத்த வாக்குறுதிகளும் அதே நேரத்தில் எஸ் ஆக்ஷன் பிளான் எப்படி அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற போறாங்கன்ற அந்த ஆக்ஷன் பிளானை வந்து யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜோர் பத்தின காணொலிகளை விட இப்போ ஆக்சுவலி நிகில்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் மும்முரமா வந்து பகிர்ந்துக்குவேன். ஏன்னா நான் வாக்களிக்க போற இடம் அப்படின்றதுனால எப்பயும் போல நண்பா. அதாவது நான் சொல்றது எஸ் நீங்க எங்க வாக்களிக்க போறீங்க, உங்களோட நிகில்ஸ் வாக்காளராக இருந்தீங்க, நீங்க எங்க வாக்களிக்க போறீங்கன்னு அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்குங்க. அண்ட் எஸ் நம்மளோட தேவைக்குண்டான சரியான பிரதிநிதிகள் அது எப்பயுமே இந்தியர்களாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அது வந்து சாத்தியமும் கிடையாது. ஆனா அதே நேரத்துல சட்டமன்றத்துல நமது பிரதிநிதிகள் வந்து சரியான ஒரு ப்ரொபோர்ஷன்ல எப்பயும் ஜோல சொன்ன மாதிரி ஏறக்குறை 10% நெருங்கிட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஆள்ற கட்சியில வந்து இன்னும் அதிகமாக இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் மைண்ட்ல வச்சு நாமளும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கா கண்டிப்பாக வாக்குகளை செலுத்தலாம் அப்படின்றது என்னோட பார்வை இது. ஸோ கண்டிப்பாக யார் வேட்பாளர்னு பார்க்கணும், இன்னும் அறிவிக்க ஆரம்பிக்கல. ஐ திங்க் நாளைக்கு நாளைக்கு தான், இன்னைக்கு நாளைக்கு அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் இந்த அடுத்த ஒரு 3 வாரங்கள் கொடி பறக்கும் நிறைய இடத்துல. அதே நேரத்துல நமது தேவைகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மனதில் வச்சு அதை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த ஒரு சரித்திரபூர்வமாக யாரால முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மனதில் நிறுத்தி கண்டிப்பாக வாக்களிக்கணும். ஐ திங்க் இந்த முறை மாய்க்காவும் கண்டிப்பாக களத்துல இருப்பாங்க அப்படின்னு தெரியுது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் வந்து எதுவுமே ஷுவர் இல்லை. பட் அதே நேரத்தில் மற்ற கட்சிகள் நிறைய கட்சிகள் வந்து இந்திய வேட்பாளர்கள் நிச்சயமாக இருக்க போறாங்க நண்பா. அண்ட் எஸ் இன்னொரு கேள்விக்கு உண்டான பதில், அதாவது இப்ப இந்த முறை வந்து இந்த பிரசமாவோட ஆதிக்கம் எப்படி இந்த ஓட்டுனால வந்து பிஎன் ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு யோ மாதிரி கேட்கறாங்க. எனக்கு அதுல கொஞ்சம் மாற்று கருத்து இருக்கு. ஆக்சுவலி வந்து அதனாலதான் இவங்க ஜெயிச்சாங்கன்றது ஒரு மாற்று கருத்து இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்லி அதாவது லாஜிக்கலி வந்து மேபி என்னோட அடுத்த காணொலியில் அதை நான் பகிர்ந்துக்கிறேன். ஓகேங்களா? ரைட். ஸோ நிகழ்ச்சி இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கு கண்டிப்பாக இதை பகிர்ந்துக்குங்க. வெற்றி வணக்கம். டாக்டர் புனிதன்.